வாசிக்கிறோம். ஹபக்குக்கு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஹபக்குக்கு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாக வரைகிறார். வரை கர்த்தருக்கு சொல்கிறோம். நான் ஆண்டவர் என்ன சொல்றேன், ஹபக்குக்கு அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்துல கண்டதை எழுதி பலகையில எழுதி எல்லோரும் அதை பார்த்து படிச்சு கொண்டு அறிந்து கொள்ளும்படியா அதை தீர்க்கமா வரேன்னு சொல்றாரு. அப்ப எல்லாரும் ஓடுறதுக்கு புரியுதான ஓட்டத்தை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். நம்ம எப்படி ஜீவிக்க வேணும், எப்படி நடக்க வேணும், எதை நோக்கி நம்ம செல்லணும் அப்படின்னு கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். கர்த்தரோட பிள்ளை, ஒவ்வொரு கர்த்தரோட பிள்ளைகளுக்கும் ஒரு வழியை கர்த்தரை வைத்திருக்கிறார்னு பார்க்கணும். அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்ம பார்க்கும்போது யோனாவுக்கு கர்த்தர் ஒரு வழியை வைத்திருக்கிறாரு, என்ன செய்யணும்னு. ஆனா யோனா என்ன செஞ்சான், கர்த்தரோட வழியை விட்டு விலகி போனதை நம்ம பார்க்கணும். நினிவேவுக்கு போய் கர்த்தரோட வார்த்தையை அறிவி அப்படின்னு யோனா கிட்ட கர்த்தர் சொன்னாரு. ஆனா அவன் எங்க போனான், தர்ஷீசுக்கு கப்பல் ஏறி போனான்னு பார்க்கணும். அப்ப தேவனுடைய சித்தத்துக்கு விலகி ஓடிட்டான். ஆனாலும் கர்த்தரு அவனை மறுபடியும் கொண்டாந்து நினிவே பட்டணத்துக்கு போய் அங்க உள்ள ஜனங்களுக்கு கர்த்தரோட வார்த்தையை அறிவித்து அங்க உள்ள ஜனங்களுக்கு அந்த வரக்கூடியதான ஆபத்திலிருந்து கர்த்தர் தப்பித்து பாதுகாத்தாருன்னு பார்க்கிறோம். மேலும் இன்னும் நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் தாவீது அந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் போது கர்த்தரே ஒரு நித்தியமான ராஜாவாக சவுல் ராஜாவை ஏற்படுத்தினாங்க. ஆனா கர்த்தர் வைக்கிறதான வழிகள்ல அந்த சவுல் ராஜா நடக்காதபடினால கர்த்தர் என்ன செஞ்சாரு, அந்த சவுல் ராஜாவை தள்ளிட்டு மறுபடியும் தாவீது ராஜாவை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்தார். இப்படி கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கர்த்தரோட பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு வழியை வச்சிருக்கிறாரு. எப்படி நடக்கணும், எந்த வழியில் நடக்கணும், எப்படி ஜீவிக்கணும் கர்த்தருக்காகன்னு கர்த்தர் ஒரு பாதையை நியமித்திருக்கிறாருன்னு பார்க்கணும். அதே போல ஆபிரகாமை கர்த்தர் தேவனை அறியாதமா இருந்த ஆபிரகாம கர்த்தர் தெரிந்து கொண்டார். கர்த்தர் நம்ம பிற்பாடு நம்ம ஜீவிக்கிறதான ஜீவியத்தை பார்த்தோம், நம்ம எப்படி நடந்துக்கிறோம், எப்படி இருக்குமா அப்படின்னு பார்த்து, எப்படி வளர்த்து வருகிறோம் அப்படின்னு பார்த்து நம்ம கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறது இல்லை. வேத வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தர் தாயின் கர்ப்பத்துல உன்னை அறிந்து கொண்டேன்னு சொல்றாரு. அதே போல ஆபிரகாம நல்லவனா கெட்டவனான கர்த்தர் சோதித்து பார்த்து அந்த பொறுப்பு ஆபிரகாமோட கையில கர்த்தர் கொடுக்கிறார். ஆபிரகாம கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆபிரகாமுக்கு நான் தான் கர்த்தர்னு சொன்னாரு, என்னை பின்பற்றி வான்னு சொன்னாரு. ஆனா ஆபிரகாம் என்ன செஞ்சாரு, அது கீழ்ப்படிஞ்சாரு. ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிச்சாரு. அது நன்மையாக அவனுக்கு எண்ணப்பட்டுச்சுன்னு நம்ம பார்க்கணும். ஆபிரகாமுக்கு நன்மையாக எண்ணப்பட்டது. கர்த்தர் நம்ம வளர்ந்து வரும்போது நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கிறோம், எந்த அளவுக்கு எப்படி இருக்கிறோம், நம்ம கொடுத்த அந்த பொறுப்பை செய்வோமா அப்படின்னு பார்த்து கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் என்ன செய்யறாரு, தாயின் கர்ப்பத்திலேயே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். தாயின் கர்ப்பத்திலேயே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். நம்ம பார்க்கிறோம், ஆபிரகாமோட மகன் ஈசாக்குக்கு ஈசாக்கோட மனைவி ரெபெக்கா கர்ப்பவதியா இருக்கிறா. அப்ப வயிற்றுக்குள்ள பார்த்தா 2 பிள்ளை இருக்கு, ட்வின்ஸ். அப்ப ஒன்றோட ஒன்று மோதிக்கொள்ளுது. நம்ம வேத வசனத்துல வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த பிள்ளை இன்னும் பிறந்து வெளியே வரவே இல்லை. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அவனோட நல்வினை தீவினை யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த சூழ்நிலையில கர்த்தர் என்ன செஞ்சாரு, மூத்தவன் இளையவனை சேவிப்பான்னு கர்த்தர் சொன்னார். அப்ப கர்த்தர் எப்படி தெரிந்து கொள்றாரு, தாயின் கர்ப்பத்திலே கர்த்தர் தெரிந்து கொள்றாரு. அவங்களுக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். யாக்கோபுக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். அந்த நோக்கத்தின்படி யாக்கோபு தொடர்ந்து நடந்து வந்தார் நம்ம பார்க்கணும். அப்ப நம்மளும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. நமக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நமக்கு ஏன் அநேக விதமான பிரச்சனைகள், நம்ம தாங்க கூடாதபடிக்கு பிரச்சனை வழி விலகி போற அளவுக்கு ஏன் ஆகுது, ஏன்னா கர்த்தரோட வழிகள்ல நடக்கிறது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தாங்கிக் கொள்றதை விட அதிகமான பாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்படி இருந்தோம் ஏன் சிலர் வழி விலகி போகிறாங்க, தாங்க முடியாம? ஏன்னா அவங்க கர்த்தரோட வழிகள்ல நடக்கல. கர்த்தரோட வழிகள்ல நடக்கிறவங்களுக்கு கர்த்தரோட பாதையை தெரியும். அந்த அவங்க சுமக்கிறதான சுமை இலகுவா இருக்கும். ஏன்னா அந்த சுமைய அவங்க சுமக்கல, கர்த்தர் சுமக்கிறாரு. கர்த்தர் என்ன செய்யறாரு, சுமக்கிறாருன்னு பார்க்கணும். அப்ப நம்ம கர்த்தரோட வழிகள்ல நடக்கிறோம்.
கர்த்தரோட வழியில நடந்தா பிரச்சனையே இல்லையா அப்படின்னு கேட்டா, கர்த்தரோட வழியில நடந்தாலும் பிரச்சனை தான், இன்னும் பல பிரச்சனை வரும் தான். ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளக்கூடியவரா இருக்கிறார். நமக்கு வருகிற பிரச்சனைய கர்த்தர் பார்த்துக் கொள்றவரா இருக்கிறார். நம்ம கர்த்தருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு கர்த்தரோட பிள்ளைகளுக்கும் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். அந்த தரிசனத்தின்படி நடக்கிறோம். அப்ப அந்த தரிசனத்தின்படி நடக்கும்போது நமக்கு வருகிறதான தடை என்ன? உலகம், மாம்சம், பிசாசு. உலகம், மாம்சம், பிசாசு. இந்த உலகம், மாம்சம், பிசாசு நம்ம கர்த்தர் வைத்திருக்கிறாரு. நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு பந்தய பொருளை வைத்திருக்கிறார். அதான் ஃபர்ஸ்ட் பவுல் சொல்றாரு, பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. அந்த பந்தய பொருளை நம்ம பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தடைப்பட்டுக்கிறவன் 3 பேர் இருக்கிறான். யாரு? உலகம், மாம்சம், பிசாசு. நம்ம உலகத்தை நோக்கி ஓட முடியாது. உலகம் அதான் ஆண்டவர் சொல்ற, நம்ம வேதவசனத்துல வாசிக்கிறோம், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில அறையப்பட்டீர்கள், கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டீர்கள் என்று வாசிக்கிறோம். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள ஜீவிக்கிறார். அப்ப நம்ம பழைய மனுஷனா இருக்கிறோம். பழைய மனுஷனா இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது? நமக்கு ஒரு குறிக்கோள் இருந்துச்சு, உலக பிரகாரமான ஒரு தரிசனம் இருந்துச்சு, உலக பிரகாரமான ஒரு குறிக்கோள் இருந்துச்சு, உலக பிரகாரமான ஒரு கோல் நமக்கு இருந்துச்சு. ஆனா நம்ம கிறிஸ்துவோடு கூட மரிச்சிட்டோம். மரிச்ச பிறகு அந்த உலக பிரகாரமான காரியங்கள் என்ன செய்து இல்லாம போகுது. மரிச்சு போயிட்டோம். நம்ம மரிச்சு போன திருப்பி ஏதாவது அந்த காரியத்தை தொடர்ந்து போக முடியுமா? முடியாது. அதே போல நம்ம கிறிஸ்துவோடு கூட மரிச்சிட்டோம். அப்ப அந்த பழைய கனவு, பழைய கோல் தான் இல்லை. ஆனா இப்ப நமக்கு என்ன இருக்குது? புதிய கனவு கொடுத்திருக்கிறாரு, புதிய தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த தரிசனம் எப்படி யார் கொடுக்கிறார்? தேவன் நமக்கு கொடுக்கிறார். அந்த தரிசனத்தின்படி நடக்கணும். அப்ப பழைய மனுஷனா நம்ம மறுபடியும் பழைய காரியங்கள் இருந்து உலகத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம சரியா என்ன ஆகல? சரியா மறிக்கல. நம்ம சரியா மறிக்கல. நம்ம கிறிஸ்துவோடு கூட மறித்தோம். இப்ப கிறிஸ்துவோடு கூட உயிர் தெழுந்துட்டோம். உயிர் தெழுந்த பிறகு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசு வீட்டு இருக்கிறாரே, அந்த இடத்துல உள்ள மேலானவைகளை தேடணும். அவ மேலானவைகளை தேடும் போது பிரச்சனை வருமா? வராதாம பிரச்சனை வரும். பிசாசு எப்பயும் நம்மள கீழே தள்ளணும்னு பார்க்கலாம். நமக்கு தடை பிசாசு மட்டும் இல்ல, உலகம், மாம்சம், பிசாசு. நமக்கு மத்தவங்க யாரும் சத்ரு இல்லை, நம்ம தான் நமக்கு சத்ரு. நம்மளே நமக்கு சத்ரு. நமக்குள்ள இருக்கிற மாம்சம் இருக்குல்ல, அதான் நமக்கு சத்ருவா இருக்கு. நம்ம உலகத்தை குறிச்சு பார்க்கும்போது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 இருந்து 17 வாசிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 இருந்து 17. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்ப ஆண்டவரை கேட்க 1 யோவான்ல 2ஆம் அதிகாரத்துல என்னத்தை வலியுறுத்துறாரு நம்ம பார்க்கிறோம். உலகத்தில் உள்ளவைகள் அன்பு கூறாதிருக்க. உலகத்தில் உள்ளவைகள் அன்பு கூறாதிருக்க. அப்ப உலகத்திலும் அன்பு கூர்ந்தா பிதாவோட அன்பு நமக்கு இல்ல. பிதா மேல நமக்கு அன்பு இருந்தாதான் அந்த பிதாவோட கொடுத்தார தரிசனம், தேவன் கொடுத்தார தரிசனம், அந்த தரிசனத்தை நோக்கி ஓட முடியும். அப்ப நம்ம உலகத்தின் மேல அன்பு இருந்துச்சுன்னா பிதாவை நோக்கி ஓட முடியாது. இயேசு கிறிஸ்து அடிச்சோடுகளை பின்பற்றி ஓட முடியாது. ஏன்னா நம்முடைய அன்பு வேற இடத்துல இருக்குது. அன்பு வேற இடத்துல இருக்கு. பிதா பரலோகத்துல இல்ல, பிதா கிட்ட இல்ல. இயேசு பிதாவின் வலது பாரசத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, அந்த இடத்துல இல்ல. நம்மளுடைய நோக்கம் எங்க இருக்குது? உலகத்துல இருக்குது. உலகத்தை நம்ம நேசிக்கிறோம். அப்ப உலகத்தை நேசிக்கிறவன் என்ன செய்வான்? உலகத்தோடு கூட தான் ஒட்டி உரச பார்ப்பான். அப்ப யாருக்கு எந்த இடத்துல அன்பு இருக்கோ அந்த இடத்துக்கு தான் போவாங்க. அப்ப உலகத்துல அன்பு இருக்கா உலகத்தை நோக்கி தான் ஓடுவாங்க. அப்ப நம்ம பிதாவோட அன்பு நம்ம இடத்துல இல்ல. அப்ப இந்த உலகத்தோட அன்பு என்ன செய்யக்கூடியதா இருக்குது? நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடியதான அந்த பந்தய பொருளை பெறாதபடிக்கு தடை பண்ணக்கூடியதா இருக்கு. நம்ம பார்க்கிறோம் எப்படி இருக்கு? தடை பண்ண அந்த பந்தய பொருளை நம்ம பெற்றுக்கொள்ளாதபடிக்கு இந்த உலகம் தடை பண்ணக்கூடியதா இருக்குது. நம்ம நினைக்கலாம், என்ன நம்ம ஆண்டவர் இயேசு கிட்ட வந்த பிறகு எல்லா பிரச்சனையும் போயிடும், எல்லா கஷ்டமும் போயிடும், சந்தோஷமா ஜீவிக்கலாம்னு நினைச்சேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இந்த உலகத்தோட சிற்றின்பங்கள்ல, உலகத்தோட சுகபோகத்துல வாழக்கூடிய கர்த்தர் நம்மள தெரிந்து கொள்ளல. ஆனா கர்த்தர் ஒரு நித்திய சந்தோஷத்தை நமக்கு வைத்திருக்கிறார். நித்திய சந்தோஷத்தை
கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நித்திய சந்தோஷத்தை நோக்கி தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்துல சந்தோஷம் நிரந்தரமான சந்தோஷம் இல்லை. இதெல்லாம் சாதாரணமான கொஞ்ச நாளைக்குள்ள சந்தோஷம். அப்ப அதுக்கப்புறம் ஒரு நித்திய சந்தோஷம் நமக்கு வேணுமா, நித்திய காலமா சந்தோஷமா தேவனோடு இருக்கணுமா, அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த உலக ஆசையை நம்ம வெறுத்து தரணும், சரியா மறிக்கணும், உலக காரியங்களுக்கு மறிக்கணும், உலக பழக்க வழக்கங்களுக்கு மறிக்கணும். கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு? உலகத்தில் உள்ள ஆண்மைகளும் அன்பு கூறாதீர்கள். ஒருவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனுடைய பிதாவின் அன்பில்லை. அப்ப உலகத்துல என்ன இருக்கா? ஏனெனில் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இந்த காரியம்லாம் உலகத்துல உண்டாயிருக்குது. உலகம் அதிர்ச்சியும் ஒளிந்து போகும். அப்ப உலகத்தை நம்ம ஜெயிச்சு உலகத்தோடு கூட ஒட்டி உரசி ஓடிக்கிட்டு இருந்தா தேவன் நமக்கு வச்சிருக்கிறதான அந்த பந்தய பொருளை பெற்றுக் கொள்ள முடியாது. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. எப்படி யாக்கோபு தெரிந்து கொண்டாரோ, எப்படி ஆபிரகாமை தெரிந்து கொண்டாரோ, எப்படி தாவீதை தெரிந்து கொண்டாரோ, அதே போல கர்த்தர் நம்மையே தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு நோக்கத்தை நம்ம இருதயத்தில் வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தின்படி நம்ம ஜீவிக்கும் போது கர்த்தர் என்ன செய்வாரு? அந்த பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓடுறதுக்கு கர்த்தர் என்ன செய்வாரு? உதவி செய்வார். ஆனா நம்ம தேவன் மேல அன்பு வைக்காம உலகத்துல அன்பு வச்சு உலகத்துல உள்ள காரியங்களை நம்ம ஈடுபாடு கொண்டு அதிலே நம்ம ஜீவிச்சோம்னா நம்ம அந்த பிதாவின் அன்பு நம்ம இடத்துல இருக்காது. நம்ம வாசிக்கிறோம், தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். ஆண்டவர் பாருங்க என்ன சொல்றாரு? விபச்சாரிகளே யார சொல்றாரு? விபச்சாரம் பண்றவங்க இல்ல, யார சொல்றாரு? சொல்றாரு விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? நம்ம உலகத்துல நேசிக்கிறவங்களுக்கு பேர் என்னது? விபச்சாரே. அப்ப உலகத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? நேசிக்க கூடியவர்களா இருக்கக்கூடாது. உலகத்தை நேசிக்க கூடாது. தேவனை நேசிக்கணும், தேவனோட கற்பனைகளை கை கொள்ளணும், அவரோட கற்பனைகளை நேசிக்கணும். நம்ம உலகத்தை நேசிச்சு கொண்டிருந்தா நம்ம நினைப்போம் உலகத்தை நேசிக்கிறது அது சாதாரண உலகத்தோட காரியத்தை தான் நம்ம நேசிக்கிறேன், உலகத்தில் உள்ளவைகளை தான் நேசிக்கிறேன்னு நினைக்கலாம். ஆனா கர்த்தர் அவங்களை எப்படி கூப்பிடுறாரு? விபச்சாரிகளே அப்படின்னு சொல்றாரு. அப்ப உலகத்தை நேசிக்கிறது தேவனுக்கு விரோதமா பகையா இருக்க நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதில் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். வாசிக்கிறோம், பார்க்கிறோம். இடுக்கமான வாசல் வழியா பிரவேசிக்கிறோமா? இடுக்கமான வாசல் வழியா பிரவேசிக்கணுமா? கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி இருக்கா? விரிவா இருக்கான். நம்ம போறத நம்ம பார்ப்போம். என்னையா அங்க பார்த்தா ஆடு கூட்டமா இருக்குது. இங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அங்க பார்த்தா சபையில கூட்டமா இருக்கிறாங்க. ஏன் கூட்டமா இருக்கிறாங்க? அவங்களுக்கு கர்த்தரோட பிரமாணத்தின்படி நடக்கிறது இல்ல. எப்படி வேணாலும் ஜீவிக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம், தண்ணி போடலாம், மதுபானம் பண்ணலாம், உலக ஆசை இச்சைப்படி ஜீவிக்கலாம். அப்படின்னா ஜனங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுவும் சரி இதுவும் சரி, அதுவும் சரி இதுவும் சரி, எல்லாம் ஒண்ணுதாயா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? அவங்க ஓடுறதுக்கு விசாலமா இருக்கு பாதை. அவங்க போறதுக்கு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க பரலோகத்துக்கு போறாங்க, வழி விசாலமா இருக்கு. என்னையா அந்த பாதை குறுகலா இருக்குது, அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது, இப்படி நடக்கணும், உலகத்தை வெறுக்கணும், உலக இதாவை நேசிக்கணும்னு உலகத்தை வெறுக்கணும்னா எப்படியா நான் உலகத்தை வெறுக்க முடியும்? நான் உலகத்துல தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க? நான் உலகத்தை வெறுக்க முடியாது. அவங்க அந்த இன்னொரு இடத்துல சொல்லி தராங்க, உலகத்தையும் நேசிக்கிறான் தேவனையும் நேசிக்கிறான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரே ஊற்று கண்ணில இருந்து இனிப்பும் தித்திப்புமான நீர் சுரக்குமா? சுரக்காது. ஒரே ஊற்று கண்ணில இருந்து இனிப்பும் தித்திப்புமான நீர் சுரக்காது. ஒன்று தேவனை நேசிக்கணும், இல்ல உலகத்தை நேசிக்கணும். உலகத்தை நேசிச்சா பிதாவின் அன்பு இல்லை. அப்ப எல்லாம் என்னத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க? விசாலமான பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா விசாலமான பாதை
எங்க போகுது? அது கேட்டுக்கு போகிற பாதையா இருக்கு. ஆனா குறுகலான பாதை, இடுக்கமும் நெருக்கமுமான பாதை, அதுல கொஞ்சம் பேர் தான் போறாங்க. அதுல கொஞ்சம் பேர் தான் போறாங்க. ஆனா அந்த பாதை எங்க போகுது? நித்தியத்துக்கு போகுது. அந்த பாதை நித்தியத்துக்கு போற பாதையா இருக்கு. நம்ம உலகத்துக்கு உண்டானவர்கள் இல்லை. நம்ம பல உலகத்துல நமக்கு அநேக பிரச்சனைகள் எல்லாம் இருக்கலாம். உலகத்துல யாரும் நம்ம நேசிக்காம இருக்கலாம். நம்ம உலகத்துக்குரியவர்கள் இல்லை. உலகத்துக்கு நம்ம பிடிக்காது. ஏன்னா உலகத்தை நம்ம இருக்கிற அப்படின்னால உலகத்துக்கும் நம்ம பிடிக்காது. நமக்கு உலகத்தில் உள்ளவர்களும் நம்ம வெறுப்பாங்க. அப்ப தேவன் எதுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறாரு? பிதா வலது பார்த்து விட்டிருக்கிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இடத்தில் உள்ள மேலானவைகளை நாடுபடியா கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கிறோம் மாம்சம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அடுத்து மாம்சம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அவன் இருக்கிற போற வருஷம் எத்தனை வருஷமா? 120 வருஷமா. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றது? மாம்சம்னு சொல்றது ஒரு குறைபாடு உள்ளதா இருக்குது நம்ம பார்க்கணும். அதான் அது மாம்சம் தாயா. ஏன் அவனால நடக்க முடியல? அவனால நடக்க முடியல. ஆள் கொஞ்சம் பிறகின உள்ளவையா, அவன்கிட்ட நம்ம எப்படியா போராடுறது? அவனால நடக்க முடியாது, கொஞ்சம் நடக்க முடியாதவையா அப்படின்னு சொல்லுவாங்க. அது குறைபாடு உள்ளவங்க. ஏன் அந்தாலுமே அங்க இடிச்சுட்டான்? அவங்க பார்வை கொஞ்சம் குறைவையா, அவங்ககிட்ட நம்ம எப்படியா எத்தனை தடவையா சொல்றோம்? அவங்க பார்வை குறைவு, அதனால சரியா தெரியாததுனால நேராவே அங்க இடிச்சுட்டான். என்னையா அதை எடுத்து குடிச்சுக்கிட்டான், அந்த தண்ணி அதை எடுத்து குடிச்சு அழுக்கு தண்ணிய. ஆமாயா அவனுக்கு மூளை வளர்ச்சி கொஞ்சம் குறைவியா, அவங்ககிட்ட தான் என்னையா சொல்றது? அவன் அப்படிதான் சில சமயம் தப்பான காரியங்களை சொல்லுவான். அப்ப ஆண்டவருக்கு சொல்றது, அவன் மாம்சம் தானே, என்ன பண்றது, நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு இந்த மாம்சத்தை குறிச்சு கர்த்தரு என்ன நினைச்சிருக்கிறாருன்னு நமக்கு தெளிவா புரிஞ்சுக்கிறோம். மாம்சம் சொல்லும் போது அது குறைவுகள் இருக்கு, மாம்சத்துல குறைவுகள் இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப அதனாலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தை அழிக்கும்படியா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார், மாம்சத்தை அழித்து போடும்படியா. அப்ப அந்த மாம்சத்துல அநேக குறைவுகள் இருக்கு. நம்ம கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டோம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள ஜீவிக்கிறார். நம்ம எதை கேட்டு நடப்போம்? மாம்சத்தின் படித்த சரின்னு என்ன சொல்ற? ஐயோ இப்படி இருக்குதியா, இப்ப அங்க போறியா, இப்ப போய் ஆத்மாக்களை தேட போறியா, களப்பாலையில வேலை செஞ்சு வந்து களப்பாலையா உனக்கு பெசாம கீழே உட்காரியா. அப்ப மாம்சம் சொல்லுது, மாம்சம் உணர்ச்சி, அதோட உணர்வை மாம்சம் எங்க கொடுக்குது? ஆத்மா கிட்ட கொடுக்குது. அப்ப ஆத்மா என்ன செய்து பார்க்குது? ஆமா களப்பா தான் இருக்கும், சரி பரவாயில்ல நீங்க வேணாம் அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம யாருக்கு கீழ்படுறோம்? மாம்சத்துக்கு கீழ்படியும். என்னையா வேகம் வாசிக்க போறியா? என்னையா மணி இத்தனையாச்சு, நல்லா பார்த்து படிக்க முடியுமா? இருட்டா இருக்குது, விளக்கெல்லாம் போட்டு படிக்கலாம் தானே. அப்ப ஒரு மாதிரியா இருக்கு, இருட்டாச்சு, மணியாச்சு, கலப்பா இல்லையா உடம்புக்கு? ஏன் நீ வேத வசதி தான் படுக்கணுமா அப்படின்னு அந்த உணர்ச்சியை என்ன செஞ்சு ஆத்மா எடுத்துக்குது. ஆமா கலப்பா இருக்குது, மணி வேற ஆச்சு, படுக்கும். அப்ப எதுக்கு கீழ்படியுது? மாம்ச சரீரத்துக்கு கீழ்படியுது, மாம்ச சரீரத்துக்கு கீழ்படியுது. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சிக்கு போனையா, என்னையா சேர்ச்சி தூரத்துல இருக்குது, அது வண்டி வேற நம்மகிட்ட, கிராஃபிக்கு காசு கொடுத்து போனாக்கா அது ஒரு 20-30 வெள்ளி ஆகும். இந்த மாசம் ஓட்டி வேற இல்லை, எப்படி அங்க போறது? ஆமா காசு வேற பிரச்சனையா இருக்குது, பரவாயில்ல இந்த வாரம் வேணாம் அடுத்த வாரம் போய்க்கலாம். அப்படி மாம்சம் அதோட காரியங்களை அது வெளிப்படுத்தி ஆன்மா கிட்ட காட்டுது, ஆத்மா கிட்ட. அப்ப ஆத்மா அதான் நம்ம பார்க்கிறோம், சீர்தூக்கி பார்க்கும்போது ஆமா பிரச்சனையா தான் இருக்கு, அடுத்த வாரத்துல போய்க்குவோம். அப்ப எதுக்கு கீழ்படுத்திட்டு இருக்குது? சரீரத்துக்கு கொடுத்ததான காரியங்களை அது எடுத்துக்கொண்டு உள்வாங்கி அதை பார்த்து ஆமா சரிப்பட்டு வராது முடிவு பண்ணுது. ஆனா உண்மையிலேயே இந்த ஆத்மா எதுக்கு கீழ்படியணும்? ஆவிக்கு கீழ்படியணும், உள்ளான மனுஷனுக்கு கீழ்படியணும். அப்ப உள்ளான மனுஷன் எதோட ஐக்கியமா இருக்குது? உள்ளான மனுஷன் தேவனோட ஆவியோட ஐக்கியமா இருக்குது. உள்ளான மனுஷன் யாரு? நம்மளோட ஆவி. மனுஷனுக்கு ஒரு ஆவி உண்டு, ஜீவனோட தேவனுடைய சுவாசம் வாசிக்கிறோம். அப்ப அந்த ஆவி என்ன செய்யுது? எதோட ஐக்கியமா இருக்குது? பரிசுத்த ஆவி தேவனோட ஆவிக்கு ஐக்கியமா இருக்குது. அப்ப அந்த ஆவி சொல்றதான காரியத்துக்கு கீழ்படிஞ்சு நம்ம நடக்கக்கூடியவர்களா இருக்கும். மாம்சத்தோட காரியங்களை
கேட்டு கேட்டு அதன்படி மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது. அப்ப தேவன் என்ன செய்யறாரு? அவரோட ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்மோட ஆவி இருக்குது, மேற்கொண்டு பரிசுத்த ஆவி நமக்கு கொடுத்திருக்கிறாரு. தேவன் நமக்குள்ள எப்படி இடைப்படுறாரு? சரீரத்தோடு இடைப்படுறாரா? இல்ல. ஆத்மாவோட இடைப்படுறாரா? இல்ல. நம்மளோட ஆவியோடு தேவன் இடைப்படுறாரு. அப்ப ஆவியோடு தேவன் இடைப்படுறாருன்னு சொல்லும்போது நம்ம அந்த ஆவிக்கு கீழ்ப்படுத்தி நடக்கணும். சரீரம் 1000 சொல்லும், மாம்சம் 1000 சூழ்நிலையை பார்த்து காரியங்களை முடிவு பண்ணும். ஆனா நமக்கு அதுக்கு கீழ்ப்படிய கூடாது. யாருக்கு கீழ்ப்படியணும்? நம்மளோட உள்ளான மனுஷன் ஆவி. அதான் ஆண்டவர் சொல்றாரு, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பெருகவும் புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் குறைய வேண்டும். நம்ம வேத வசனத்துல வாசிக்கிறோம். அப்ப இந்த மாம்சம் என்ன செய்யக்கூடியதா இருக்குது? ஒரு குறை உள்ளதா இருக்குது. எதை சொன்னாலும் ஐயோ அங்க போனோமா முடியாது, இங்க போனோமா முடியாது, அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு போனோமா முடியாது, கலப்பா இருக்குது, அங்க போலாமா முடியாது, வேணாம் அப்படின்னு என்ன செய்யக்கூடியதா இருக்கு? ஒரு நம்மளோட பலத்தை குறை மட்டுப்படுத்தக்கூடியதா இருக்கு இந்த மாம்சம். ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர முடியாது. மற்ற உலக காரியங்கள்ல வேலை செய்யறது கூட சில வேலையில தடை பண்ணக்கூடியதா இருக்குது இந்த மாம்சம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, மாம்சம் தானே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நம்ம யாருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்? உள்ளான மனுஷன் நமக்கு ஆவி, ஆத்மா, சரீரம். அப்ப அந்த ஆத்மா எதுக்கு கீழ்ப்படியணும்? உள்ளான மனுஷன் ஆவி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அந்த ஆவிக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அந்த ஆவி எங்க ஐக்கியமா இருக்குது? தேவனோட ஐக்கியமா இருக்கு. அப்ப புறம்பான மனுஷன் அதுக்கு வெளியே என்ன இருக்குது? சாவுக்கு ஏதுவான சரீரம். இந்த சரீரம் சாவுக்கு ஏதுவான சரீரம் எங்க ஐக்கியமா இருக்கு? உலகத்தோட ஐக்கியமா இருக்கு. இந்த சாவுக்கு ஏதுவான சரீரம் தேவனோட ஐக்கியமா இல்ல, எங்க ஐக்கியமா இருக்கு? உலகத்தோட ஐக்கியமா இருக்கு. அப்ப நம்ம ஆத்மா உலகத்தோட ஐக்கியமா இருக்கிற சரீரத்துக்கு கீழ்ப்படிச்சு நடந்தா நம்ம தொடர்ந்து உலகத்துலதான் இருக்கணும். தொடர்ந்து உலகத்திலேயே அழிஞ்சு போக வேண்டியதான். ஆனா நம்ம தேவன் நமக்கு ஒரு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறாரு. அந்த ஆவியோடு இடைப்படும்படியா மனுஷனுக்கு ஒரு ஆவி உண்டு. அந்த ஆவி அந்த தேவனோட ஆவியோடு இடைப்பட்டு பேசி நமக்கு என்ன காரியத்தை வலியுறுத்தி சொல்லக்கூடியதா இருக்கு. அதான் பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் வாசிக்கிறோம். அவர் எல்லா காரியத்தையும் குறித்து உங்களுக்கு வேலைக்கு சொல்லி தருவார் பரிசுத்த ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியானவரோட சத்தத்தை சில பேர் கேட்க முடியல. ஏன் கேட்க முடியல? உலகத்துல அநேக எண்ணங்கள், உலகத்துல அநேக சித்தங்கள், உலக கவலைகள், உலகத்துல அநேக பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஆவியானவர் என்ன சொல்றாருன்னு கேட்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லாம இருக்கு. அதனால நம்ம என்ன செய்ய முடியல? உள்ளான மனுஷன் வளர முடியல, தேவனோட சத்தத்தை கேட்க முடியல. ஏன்னா உலகத்துலதான் ஐக்கியமா இருக்கிறோம், இந்த சரீரத்துக்கு தான் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோம், அந்த ஆவிக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கவே இல்லை. அப்ப இப்படி இந்த மாம்சம் என்ன செய்யக்கூடியதா இருக்குது? நம்ம ஆத்மா உலகத்தோடு ஐக்கியப்பட்டு தேவனோட அந்த மத்திய பொருளை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தடை பண்ணக்கூடியதா இருக்கு நம்ம பார்க்கிறோம். இப்படியா இந்த மாம்சம் என்ன செய்யுது? இந்த சரீரம் மாம்சம் நம்ம தேவனோடு ஐக்கியப்படாதபடிக்கு தடை பண்ணக்கூடியதா இருக்கு. தொடர்ந்து வாசிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1-2 வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1-2 வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளில் பிரமாணத்திற்கு விடுதலையாக்கிற்று. மறுபடியும் வாசிக்கிறேன் கேளுங்க. ரோமர் 8ஆம் 1-2 வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம ஆவியின்படி நடக்கிறோம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளில் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிடுச்சு. நம்மள என்ன செஞ்சார்? ஆண்டவர் விடுதலையாக்கிட்டார். உள்ளுக்கு போராடிக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோம்? மாம்சத்தின்படிதான் நடந்துட்டு இருந்தோம், சரீரம் சொல்றபடி கேட்டுக்கிட்டு நடந்துகிட்டு இருந்தோம். ஆனா தேவ பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்து அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிச்சு நடக்கும்படியா, அந்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிச்சு நடக்கும்படியா கர்த்தர் நமக்கு சுதந்திரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று உங்களுக்கு பயப்படுகிற ஆவியை கூடாமல் அப்பா பிதாவே சுயாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம இப்ப புத்திரர்களா இருக்கோம். அப்ப அந்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிச்சு நடக்கக்கூடியவர்களா இருக்கணும். தொடர்ந்து வாசிக்கிற ரோமர் 8ஆம் அதிகாரம் 8-9 வசனம். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் எப்படி இருக்க மாட்டாங்க? தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள்.
தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவோட ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்ப கிறிஸ்துவோட ஆவி நமக்குள்ள எப்ப வருது? நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது, ஞானஸ்நானம் எடுக்கும் போது தேவ ஆவியானவர் புறாவை போல இயேசு கிறிஸ்து மேல வந்து உட்கார்ந்தாரு. அது போல ரட்சிக்கப்படும் பொழுது தேவ பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முத்திரை போடப்படல. அப்ப தேவனோட நம்ம பிள்ளைகளா இருக்க முடியாது. தொடர்ந்து வாசிக்கிறோம். 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மாம்சத்தின் படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்ப எப்படி இந்த காரியம்? 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல மாம்சத்தின் படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். எப்படி ஆவியினால சரீரத்தின் கிரியைகளை அழிக்கலாம்? எப்படி அழிக்க முடியும்? முன்பு நம்ம சரீரத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தோம். சரீரத்தோட சூழ்நிலையை சரீரம் சொல்லுது, அதோட நிலவரத்தை சொல்லுது. சரீரம் கண்ணு பார்த்து சொல்லுது, மூக்கு பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுது, உணர்ச்சி பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுது, எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்டு நடந்துகிட்டு இருந்தோம். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு அதுக்கு நம்ம கீழ்ப்படியல. எதுக்கு கீழ்ப்படுகிறோம்? ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிறோம். நம்ம தொடர்ந்து ஆவியானவருக்கு கீழ்ப்படிச்சு நடக்க இந்த மாம்சத்தின் கிரியைகள் நம்முடைய ஜீவித்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையக்கூடியதா இருக்கு. அப்ப நம்ம தொடர்ந்து இந்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிச்சு நடக்கக்கூடியவர்களா இருக்கணும். தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம், இந்த சாத்தான் எப்படி தடை பண்ணக்கூடியதா இருக்கு. அவன் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பந்தய பொருளை சாத்தான் எப்படி தடை பண்றான்? 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. பிசாசு என்ன செய்யறான்? எவனை சுத்தி விழுகலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிறான்னு பார்க்கிறோம். பிசாசு என்னைக்கு ஒருத்தன் பாவம் செஞ்சுவான், இந்த மாம்ச இச்சையினால அப்படியே இச்சையில இருந்து பாவத்துல இச்சை கர்ப்பம் தெரிந்து பாவத்தை பிறப்பிக்கிறதுன்னு பார்க்கிறோம் வேதவசனத்துல. அப்ப இந்த இச்சையினால அப்படியே போய் ஏதாவது பெரிய பாவம் செய்யும் என்ன செய்வான்? பிசாசு பிடிச்சுக்குவான். அப்ப பிசாசு அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. ஏதாவது தவறு செய்வானுங்களா? ஏதாவது இந்த மாம்சத்துல தவறு செய்வாங்களா? ஏதாவது உலக ஆசையில தவறு செய்வாங்களா அப்படின்னு பிசாசு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்ப பார்த்துக்கிட்டே இருக்கு. ஏதாவது தவறு செய்யும் போது அப்படியே பிசாசு நம்மளை விட தள்ளக்கூடியவங்களா இருக்கலாம். ஆனா நம்ம தேவனுக்கு மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கிற எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவைகளை நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமல் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். முந்தி காலத்துல தேவனை அறியாத முந்தி, ரட்சிக்கப்படாத முந்தி, பரிசுத்த ஆவி நமக்கு கிடைக்கல. அந்த சமயத்துல நமக்கு தேவனுக்கும் நமக்கும் ஒரு ஐக்கியம் இல்லாத சமயத்துல எப்படி ஜீவிச்சோமா? இந்த ஆகாயத்து அதிகார பிரபுவுக்கான பிசாசு அவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்துகிட்டு இருந்தோம். ஆனா இப்ப கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நம்ம ரட்சித்து இருக்கிறாரு. நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறாரு. அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சிறுகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் இப்ப என்னத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு? நம்ம மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது, ஆவியின்படி நடக்கணும். உலக ஆசை இச்சையில ஈடுபட்டு போகக்கூடாது. பரலோகத்தை நோக்கி பார்த்து நம்ம ஓடணும். பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி தீக்கிறான். நம்ம ஜாக்கிரதையா, அதான் வேதவசனம் சொல்லுது, பயத்தோடு நடுக்கத்தோடும் உங்க ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை மட்டும் வார்த்தையை எடுத்து சொல்லி நமக்கு வலியுறுத்தினாரு. தொடர்ந்து அதன்படி ஜீவிக்க கர்த்தர் கிருபை தரக்கூடிய சோதரம்.